வணக்கம் ஆரி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம செயின் எப்படி போடுறது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணோம் சில்க் த்ரெட்டில் அண்டு ஜரியில். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம ஆங்கிள் பாக்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாண்டை திருப்பக்கூடாது. ஓகேங்களா, திருப்பாமல் ஒரே டைரெக்ஷனில் நம்ம உட்காந்து இந்த 4 டைரெக்ஷனையும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடையும் ஸ்டாண்டை திருப்பக்கூடாது. இந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் திருப்பக்கூடாது. இந்த பக்கம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சைடு திருப்பக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது ஸ்டாண்டை. ஓகேங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்து நம்ம 4 டைரெக்ஷனையும் ஒர்க் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா நான் ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க கஸ்டமர் அப்படின்னா எல்லா சைடுமே நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு பேஸான கிளாஸ் தான் இது. ஒரு இமேஜ் இருக்குது, அதை எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சைடாக நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா தான் மற்ற சைடு எல்லாமே நம்ம ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஸ்டாண்டாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கான கிளாஸ் தான் இது. நான் ஆல்ரெடி செயின் போட்டேன். ஜரியில் ஒரு லைன் போட்டிருக்கேன், சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் அன்றைக்கி ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 4 பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜரியில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம எந்த சைடு ஒர்க் பண்ணுறோமோ அந்த சைடு நீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இது ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நீடில் இருக்கு இல்லையா, அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, பெண்டு. ஸோ டூலிப் அப்படின்றது கீழ் நோக்கி இருக்கும். இந்த சைடு என்ன நோக்கி இருக்கும். இப்போ இந்த சைடு அதாவது நம்மளோட ரைட் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடு நோக்கி போகும்போது டியூலிப் அந்த சைடு இருக்கும். ஸோ மேல் நோக்கி போகும்போது இந்த மாதிரி டியூலிப் அப்படின்றது அதே பக்கத்தில் தான் இருக்கும், அதாவது மேல் நோக்கி இருக்கும். ஸோ இந்த சைடு வரும்போது மறுபடியும் லெஃப்ட் சைடு வரும்போது டியூலிப் அப்படின்றது பார்த்திங்களா, இந்த தெரியுது பார்த்திங்களா நீடில் இது இந்த பக்கம் இப்படி இருக்கும். புரிஞ்சதுங்களா நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு? இந்த சைடு வரும்போது இப்படி வரும், ஸோ இந்த சைடு வரும்போது இங்கிட்டு வரும். ஸோ அந்த 14 அப்படின்ற நம்பர் வந்து மேலே தான் இருக்கும். டியூலிப் அப்படின்றது நமக்கு அடியில் இருக்கும், அதாவது கீழே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்து இந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும், 14 நம்பர் மேலே தான் இருக்கும். இந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது 14 நம்பர் மேலே இருக்கும். ஸோ எந்த சைடு நம்ம இது பண்ணுறோமோ அந்த சைடு நீடில் நம்ம ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சதா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? ஸோ ஃபஸ்ட்டு ஜரியில் நம்ம செயின் போட்டுக்கலாம். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் குண்டு குண்டு செயினாக போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி குண்டு குண்டு செயினாக போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க, அதனால் ரொம்ப குட்டி குட்டி செயின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆங்கிள் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டி செயினாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு போடுறதுனால டியூலிப் அப்படின்றது கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைடு தான் நான் நீடில் வச்சுருக்கேன், என்னை நோக்கி வச்சுருக்கேன். ஸோ என்னை நோக்கி வைக்கும்போது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நீடில் இப்படி திருப்பி திருப்பி பார்க்க தேவையில்லை. ஸோ ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அடுத்தடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட்டு 1 டைம் மட்டும் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, எந்த சைடு வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத. இப்போது இங்கே வந்துட்டேன். இந்த ஆங்கிள் பாக்ஸ் அப்படின்னா என்ன? ஆங்கிள் பாக்ஸ் வந்து இந்த 4 சைடும் ஒர்க் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த ஆப்போசிட் சைடு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 கார்னும் கரெக்டான ஷார்ப்னஸ், இந்த மாதிரி கரெக்டான ஷார்ப்னஸ் கொண்டு வரணும். மேம் கொண்டு வரணும், இதை இப்படியே கொண்டு போகலாமே, அடுத்த செயின் இப்படி போகலாமே அப்படின்னா இந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா இப்படி கொண்டு போவீங்க. கொண்டு போனால் அந்த இடத்துல எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு செயின் வந்து இப்படி இதாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இல்லாமல் அதோட பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போடுவீங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்காது. அப்போ ஷார்ப்னஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் திரும்ப போகிறோமோ, இப்போ இந்த டைரெக்ஷனில் நான் திரும்ப போகிறேன் அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடு எது, இது தானே. ஸோ இந்த சைடில் நீடியில் இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. எந்த சைடு திருப்புறோமோ அந்த சைடு நீடியில் இந்த பெண்டு இருக்கணும். ஓகேங்களா, இங்கே ஒரு குட்டி செயின் அப்படின்றது குட்டி லாக் அப்படின்னு சொல்லுவோம்.
குட்டி செயினை தான் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதை அப்படியே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த கார்னர் டைட் ஆயிரும். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு ஒர்க் பண்ண போகிறோம். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இப்போது அடுத்த டைரெக்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம எந்த டைரெக்ஷனில் திரும்ப போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு லாக் வைக்கணும். அது திலகம் ஷேப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்கொயராக இருக்கட்டும், இந்த ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், எந்த ஷேப் நீங்கள் போட்டாலும் சரி, நீங்கள் ஜரியில் போட்டாலும் சரி, சில்க் த்ரெட்டில் போட்டாலும் சரி, ஒரு பீடில் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இதே ரூல்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரூல்ஸ் கிடையாது, ஒரே ரூல்ஸ் தான், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பீடில் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் இதே ஆப்போசிட் சைடு லாக் வச்சு தான் நீங்கள் திரும்புவீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த சைடு வந்துட்டோம். இப்போ கேட்கலாம், நம்ம இந்த சைடு தானே போக போகிறோம், அப்போ எந்த சைடு நம்ம லாக் வைக்கணும் அப்படின்னா இந்த சைடு, கீழ் நோக்கி. இந்த சைடு போகிறோம் அப்படின்னா எந்த சைடு, அதோட ஆப்போசிட் சைடு கீழே. ஸோ அதனால் கீழே ஒரு லாக் வச்சு அப்படியே திருப்புவீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது இந்த சைடு ஒர்க் பண்ணுறோம், அதாவது மேல் நோக்கி போகிறோம். ஸோ டியூலிப் அப்படின்றது அந்த சைடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீடில் பெண்டு அந்த பக்கம்தான் இருக்குது. ஸோ நான் 90 டிகிரியில் வச்சு ஒர்க் பண்ணுறேன். சாய்வாக வைக்காமல் நீடில் 90 டிகிரியில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம். இல்லை நான் எனக்கு சாய்வாக தான் வச்சு ப்ராக்டிஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாய்வாக கூட வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். அதனால ஒரு தப்பு கிடையாது. நீடியில் 90 டிகிரியில் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது, கொஞ்சம் சாய்வாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சைடு திரும்ப போகிறோம். இதோட ஆப்போசிட் சைடு எது, இது தான். அப்போது இங்கே ஒரு குட்டி லாக் வச்சு இப்படி திரும்புவீங்க. புரிஞ்சதுங்களா? இங்கேருந்து வந்தோம், இந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே அதோட ஆப்போசிட் சைடு ஒரு குட்டி லாக் வச்சோம். ஸோ இந்த சைடு போகும்போது அதோட ஆப்போசிட் சைடு, அதாவது இங்கேருந்து வந்தோம், இதோட ஆப்போசிட் சைடு எது, இந்த சைடு தான், இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடு போகும்போது இதோட ஆப்போசிட் சைடு, இதோட ஆப்போசிட் இங்கே இருக்குது. இந்த சைடு போகும்போது இதோட ஆப்போசிட் சைடு, அதாவது அதோட எதிர்பக்கம்னு சொல்லுவோம்ல, ஸோ இங்கே இருக்குது. இப்படி 4 டைரெக்ஷனும் நம்ம அந்த லாக் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? இதே டைரெக்ஷனை தான் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஜரியாக இருக்கட்டும், சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே இதே ரூல்ஸ் தான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் இதே தான் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் எப்படி செயின் போட்டு இதே மாதிரி லாக் வைக்கிறோம் அப்படின்றதையும் பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருப்பீங்க, அதனால் ஒரு செயின் பெரிய செயினாகவும் ஒரு செயின் குட்டி செயினாகவும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரே ஈவனாக போடலை செயின். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி போடுவீங்களோ ஸோ அதை மைண்டில் வச்சு தான் நான் ஒரு செயின் பெரிய செயின், ஒரு செயின் குட்டி செயின் அந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களால் குட்டி குட்டி செயின் போட முடிஞ்சது அப்படின்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே குட்டி குட்டி செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சி அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடு லாக் வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பாக்ஸ் ஒர்க் பண்ணி காட்டுங்க. சில்க் த்ரெட் அண்ட் ஜரி ரெண்டுமே யூஸ் பண்ணி. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போது லாஸ்ட்டாக இங்கே வந்தாச்சு. நாட் எங்கே போடுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நாட் சில்க் த்ரெட் அண்ட் ஜரியில் பார்த்தோம் இல்லையா, ஒரு செயினுக்கு உள்ளே தான் நம்ம நாட் போடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த இடத்துல செயின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் விசிபிள் நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை கீழே எடுத்து விட்டுறலாம். ஸோ ஒரு செயினுக்குள்ளே போய் தான் நம்ம நாட் போடணும் ஆங்கிள் பாக்ஸில். இப்போ இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே தான் சில்க் த்ரெட்லேயும் நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கிள் பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த செயின் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்த செயின் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது 3ன்னு வச்சுக்கலாம். அடுத்த செயின் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த டைரெக்ஷன் 4. உங்களுக்கு புரிஞ்சதா எதுக்காக நான் இதை அப்படி ஒர்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு?
மேலேருந்து கீழே வருவீங்க. இங்கேருந்து ஒர்க் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. இங்கேருந்து போகும்போது இந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுவீங்க. இங்கேருந்து ஒர்க் பண்ணும்போது இந்த அப்போ உங்களுக்கு 4 டைரெக்ஷனுமே ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களை ஒர்க் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செயின் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிப்பீங்க. 2வது செயின் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து முடிப்பீங்க. 3வது செயின் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இங்கே வந்து முடிப்பீங்க. 4வது பாக்ஸ் வந்து ஸ்கொயர் இங்கே ஆரம்பித்து மறுபடியும் இங்கே வந்து முடிப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ ஓகேங்களா? இந்த மெத்தடில் இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேலே நோக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை மட்டும் ஸ்கொயரை. ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஒவ்வொரு டைரெக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணும்போது தான் எந்த டைரெக்ஷனில் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இருக்குது, அந்த டவுட்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ சேம் தான். எந்த டைரெக்ஷன்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணாலும் அதே செயின் போட போகிறீங்க ஆப்போசிட் சைடில். ஓகேங்களா? இந்த கார்னரில் ஒரு ஆப்போசிட் சைடு ஒரு லாக் வச்சு திருப்ப போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஸ்டாண்டை திருப்பக்கூடாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஸ்டாண்டை திருப்பக்கூடாது. ஒரே டைரெக்ஷனில் உட்காந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சைடு உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இந்த சைடு இருக்குது ஸ்டாண்ட் அப்படின்னா அதை திருப்பக்கூடாது நீங்கள். ஸோ நம்ம ப்ளவுஸ் போடும்போது இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒவ்வொரு தடவையும் அதை திருப்பி நம்ம போட்டுட்ருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டாண்டை திருப்பினீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ப்ளவுஸ் போடுற வரைக்கும் ஸ்டாண்டை திருப்பிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டைரெக்ஷனில் திரும்ப போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், இதோட ஆப்போசிட் சைடு எது, இதுதான். அப்போ இங்கே ஒரு லாக் வச்சு திரும்பணும். புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் செயின் போடுறேன். குண்டு செயினாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டி செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடு வரும்போது இதோட ஆப்போசிட் சைடு எது, அந்த சைடில் நம்ம ஒரு குட்டி லாக் வச்சுக்கிறோம். இதோட ஆப்போசிட் சைடு இது. ஸோ குட்டி லாக் அப்படின்றது குட்டி செயினை தான் அப்படி சொல்லுவோம். குட்டியாக வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக பர்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதை நம்ம அந்த ஆப்போசிட் சைடு லாக் வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்காது. ஓகேங்களா? நம்ம செயின் ஸ்டோனாக இருக்கட்டும், பீடாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். முடிஞ்ச அளவுக்கு பிசுறு இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம இமேஜ் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ என்னாட்டு நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ கொஞ்சம் பெரிய த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை பிடிச்சி இழுக்கணும். விசிபிள் நாட்டே போட்டுக்கோங்க. நீங்கள் இமேஜ் ஒர்க் பண்ணும்போது அன்விசிபிள் நாட் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் தான் இருக்கோம். ஸோ விசிபிள் நாட் போடுறதுல தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ கீழே எடுத்துக்கிட்டுக்கலாம். இப்போது நான் ஆங்கிள் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் இதே மாதிரி ஆரோ மார்க் போட்டு தான் ஒர்க் பண்ணி காட்டணும். அதை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். ஏன் அப்படின்னா நாட் போடுறது எந்த இடத்துல போட்டிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப், ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர், ஒரு ரவுண்டு, ஓகேங்களா, புரிஞ்சதுங்களா? இந்த மாதிரி ஒரு ரவுண்டு இதிலெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 சிம்பிள் இருக்கணும் உங்களுக்கு. இந்த 4 இமேஜும் வந்து ஷேப்ஸும் வந்து ஒர்க் பண்ணி காட்டுங்க எனக்கு. அது போக இந்த ஆங்கிள் ஷேப்ஸு சில்க் அண்டு ஜரி த்ரெட் 2 யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டுங்க. இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ.